டயபெட்டிஸ் உள்ளவங்க என்னென்ன சாப்பிடலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி போட்டிருக்கோம். இருந்தாலும் இப்போவும் கிளினிக் வர நிறைய டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் காலைல என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டால் இட்லி தோசை, மதியம் சாப்பாடு, நைட் நைட் டிஃபன் தான் அப்படிமா. அதான் டிஃபன் தான், அதில் என்ன அப்படின்னு கேட்டால் அதே இட்லி தோசை. ஸோ 3 நேரமும் அரிசியில் செஞ்ச உணவே சாப்பிட்றாங்க. அதை நம்ம மாற்றணும். அதுக்காக தான் திரும்ப ஒரு பதிவு. காலையிலேருந்து நைட் வரைக்கும் டயபெட்டிஸ் உள்ளவங்க என்னென்ன சாப்பிட்லாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். காலையில் எந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றில் தண்ணி குடிங்க. எம்டி ஸ்டொமக்கில் டீ காஃபி குடிக்கிற பழக்கத்தை குறைச்சிக்கங்க. இதுக்கு பின்னாடி உள்ள மருத்துவ அறிவியல் என்ன அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி ஆசிட் செக்ரேஷன் அதிகமாக இருக்கிற இடத்துல நம்ம இன்னும் சூடாக ஒரு டீயோ காஃபியோ கொடுத்தோம்னா அசிடிட்டி அதிகமாகிடும். அதனால தான் நிறைய பேர் சொல்லுவாங்க காலையின்னு சொன்னால் ஒமட்டுது அப்படிம்பாங்க. அந்த மாதிரி உள்ளவங்க கண்டிப்பாக வெறும் வயிற்றில் டீ காஃபி குடிக்காதீங்க. பச்சை தண்ணி குடிங்க, அது ரொம்ப நல்லது. அந்த பச்சை தண்ணியில் முதல் நாள் நைட்டு ஒரு ஸ்பூன் வெந்தயம், ஒரு ஸ்பூன் பன்னீர் பூ, அதை நைட்டே ஊற வச்சுருங்க. காலையில் எழுந்திரிச்சோன்னா வெறும் வயிற்றில் ப்ரஷ் பண்ணிவிட்டு இந்த வெந்தய தண்ணி இல்லைன்னா பன்னீர் பூ கலந்த தண்ணி குடிங்க. இதை நம்ம ஒரு மருத்துவமாக பார்க்க வேண்டாம். சாதாரணமாக நம்ம தண்ணி குடிக்கிறோம், அதோடு இதை கலந்து குடிக்கிறோம், அவ்வளோதான். இதனால ஒன்றும் சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது. இதை நம்ம தொடர்ந்து செய்யும் பொழுது நம்ம கண்டிப்பாக நன்மைகள் ஏற்படும். இப்போ என்னோட கிளினிக் வர நிறைய பேஷண்ட்ஸ் கிட்டே மெட்ஃபம் எவ்வளோ 2000 mg எடுக்கிறீங்களா, 2000லேருந்து ஒரு 500 குறைச்சி பார்ப்போம். 1500 mg எடுக்கிறீங்களா, அதுலேருந்து ஒரு 500 குறைப்போம். அப்படின்னு நம்ம மெடிசின்ஸை குறைக்கிறதுக்கு இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ்லாம் நமக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. வெறும் மாத்திரை மருந்தை மட்டுமே நம்பி இல்லாமல் நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்களை மாற்றுறதன் மூலியமாகவும் உடற்பயிற்சி அதிகப்படுத்துறது மூலியமாகவும் இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ்லாம் எடுத்துக்கிறதுனாலையும் கண்டிப்பாக மெடிசின்ஸோடைய அளவை நம்ம குறைக்க முடியும். இது ப்ராக்டிக்கலாக நான் டெய்லி பார்த்துட்டு இருக்கிற விஷயம். சரி, தண்ணி குடிச்சாச்சு. அடுத்தது பிரேக்ஃபாஸ்ட். பிரேக்ஃபாஸ்ட்டில் எப்போதும் போல் இட்லி தோசை சாப்பிட்ற பழக்கத்தை நம்ம கண்டிப்பாக மாற்றிக்கணும். அந்த ட்ரெண்டை நம்ம அப்படியே இப்போ சேஞ்ச் பண்ணணும். என்ன பண்ணலாம்? சிறுதானியங்கள் சாப்பிடலாம். சிறுதானியம் அப்படின்னு நிறைய பேர் கம்பு கூழ் தான் குடிக்கிறேன், கேழ்வரகு கூழ் தான் குடிக்கிறேன் அப்படிம்பாங்க. அப்படி குடித்தா கண்டிப்பாக சுகர் ஏறும். ஆச்சரியமாக இருக்கா? அதான் உண்மை. கூழாவோ கஞ்சியாவோ ஒரு பொருளை குடிக்கும் பொழுது கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஷார்ப் ரைஸ் இருக்கும். அதாவது சாப்பிட்ட உடனே சுகர் லெவல்ஸ் ஏறிடும். எல்லா சிறுதானியமும் ஒன்றும் கிடையாது. சிறுதானியத்திலேயே கம்பு கேழ்வரகுல கிளைசிமிக் இண்டெக்ஸ் அதிகம். அதாவது சுகரோட லெவல்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். கார்போஹைட்ரேட்ஸ் லெவல்ஸ் அதிகமாக இருக்கும். அதனால தான் வளர்கிற குழந்தைங்களுக்கு அதை கொடுக்கலாம். அவங்களோட எனர்ஜிக்கு அது தேவை. டயபெட்டிஸ் உள்ளவங்க கேலரிஸ் கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிறவங்க இந்த சிறுதானியங்களை அவாய்ட் பண்ணிட்டு பாசிட்டிவ் மில்லட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வரகு, குதிரவாளி, சாமை, திணை இதை யூஸ் பண்ணலாம். இதை நம்ம முதல் நாளே ஊற வச்சுட்டு அடுத்த நாள் குக்கரில் போட்டு வேக வச்சாலும் சரி, இல்லை சாதம் வடிக்கிற மாதிரி வடித்தாலும் சரி, வடித்து அதில் தயிர் ஊற்றி நல்லா பிசைஞ்சு சாப்பிடலாம். அதுவும் நல்லா மென்று சாப்பிடணும். ஒரு வாயும் நம்ம 10 வாட்டி பைட் பண்ணணும். மைண்ட்ஃபுல் ஈட்டிங். நம்ம சாப்பிட்றத ஃபுல்லாக அங்கே ஃபோக்கஸ் பண்ணி சாப்பிடணும். அதில் என்ன பெனிஃபிட்னு பார்த்தோம்னா, அதுக்கு பின்னாடி உள்ள மருத்துவ அறிவியல் நம்மளுடைய கணையத்தில் அமிலேஸ், லைப்பேஸ் இந்த என்சைம்ஸ்லாம் சுரக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி நம்மளுடைய எச்சிலையும் செலைவரி அமிலேஸ், லிங்குவல் லைப்பேஸ், லைசோசைம் அப்படின்னு 3 என்சைம்ஸ் சுரக்குது. அதுக்கு நம்ம வேலை கொடுத்து ஒரு வாயும் நம்ம 10 times பைட் பண்ணி நல்லா மென்று சாப்பிட்டோம்னா அந்த என்சைம்ஸ்லாம் பாதி வேலையை அங்கேயே முடிச்சிடும். கணையத்தோட வேலையை நம்ம குறைக்கிறோம். டயபெட்டிஸோட கான்செப்டே ப்ரிசர்விங் த பேங்க்ரியாஸ் தான். ஸோ கணையத்தோட வேலையை நம்ம குறைக்கும் பொழுது கணையம் இன்னும் ரொம்ப நாள் வேலை செய்யும். ஸோ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. சிம்பிளாக மென்று சாப்பிட்றதுல இவ்வளோ மருத்துவ அறிவியல் இருக்குது. ஸோ சிறுதானிய உணவுகள் வரகு, சாமை, திணை, குதிரவாளி இதெல்லாம் நல்லா வேக வச்சு பிசைஞ்சு மென்று சாப்பிடுங்க. இல்லைனா இட்லி தோசை தான் சாப்பிட்ணும், எனக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னா இட்லி தோசையே சாப்பிட்லாம். என்ன ஒரே ஒரு சேஞ்ச், ஒயிட் ரைஸ்க்கு பதிலாக சிவப்பரிசி ஊற வச்சிடணும். அதோட அடிஷ்னலாக குதிரவாளி, உளுந்து, வெந்தயம் இதெல்லாம் நைட்டே ஊற வச்சு அரைச்சி மார்னிங் இட்லி தோசை ஊற்றி சாப்பிட்லாம். குதிரவாளியே சாப்பிட்டு போர் அடிக்குது அப்படின்னா மற்ற கம்பு கேழ்வரகும் நம்ம தோசையாக சாப்பிட்லாம். ஒன்றும் பெருசாக சுகர் ஸ்பைக் ஆகாது. கூலாக குடித்தாதான் சுகர் ஸ்பைக் ஆகும். ஒரே ஒரு விஷயம்தான், இட்லி தோசை அரைக்கும் போது ஒயிட் ரைஸ்க்கு பதிலாக சிவப்பரிசி யூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்தது 11 மணிக்கு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்கும் டீ கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ நமக்கு வர டீயில் நமக்கு சுகர் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நம்ம ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம் வந்துடும். ஐயோ இவர் சுகர் பேஷண்ட் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு பயந்துக்கிட்டு சுகர் போட்ட டீயை குடித்து நிறைய பேருக்கு சுகர் ஸ்பைக் ஆயிடுது. அப்போ என்ன பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள். வீட்டில் இருந்தே நம்ம அழகாக எடுத்துகிட்டு போயிடலாம் ஒரு ஃப்ளாஸ்கில் போட்டு. அப்படி பார்த்தோம்னா பாரா வீட்டிலே கொண்டு வராரு, ஹெல்த் கான்சியஸாக இருக்கார் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சுகர் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சுகர் இல்லாத டீன்னு கேட்டால் அவருக்கு சுகர் இருக்குன்னு இலக்காரமாக பேசுவாங்க. அதே வீட்டிலேருந்து கொண்டு வந்தால் நல்ல பழக்கம், ஃப்ளாஸ்க்லாம் கொண்டு வர அப்படிம்பாங்க. மனுஷ வாய் தான், இப்படியும் பேசும் அப்படியும் பேசும். ஓகே, ஃப்ளாஸ்கில் நம்ம என்ன கொண்டு போகலாம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா ஆவாரம் பூட்டி, சங்கு பூட்டி, நாவல் பழ கொட்டையினுடைய பவுடர் கலந்த தண்ணீர் இதெல்லாம் நம்ம சொன்னோம்னா இதெல்லாம் சித்த மருத்துவம் மாதிரி இருக்கே அப்படிங்கிறாங்க. இதை நம்ம சித்த மருத்துவம் அப்படின்லாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ நம்ம டீ குடிக்கிற மாதிரி என்ன நம்ம என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கோமா? டீ லீவ்ஸ், அதுவும் இலையிலேருந்து எடுக்கக்கூடியது தான் சாதாரணமாக நம்ம குடிக்கிற டீ.
காஃபி குடிக்கிற மாதிரி என்ன, இந்த சீட்ஸ், இந்த கொட்டையை வறுத்து பவுடர் பண்ணி தான் குடிக்கிறோம். காஃபிக்கு தமிழில் கொட்டை வடி நீர். காஃபியோட சீட்ஸை நம்ம வறுத்து பவுடர் பண்ணி காஃபி கேப்புச்சினோ அப்படின்னு குடிக்கலாம். நாவல் பழ கொட்டையை வறுத்து பவுடர் பண்ணி அதை ஏன் குடிக்கக்கூடாது சொல்லுங்கள், யோசிச்சு பாருங்கள். இப்போ இது உங்களுக்கு சித்த மருத்துவம் அப்படின்னா, இப்போ நம்ம குடிக்கிற டீ லீவ்ஸ், காஃபி சீட்ஸ், அதுவும் சித்த மருத்துவம் தானே வரணும். அதை நம்ம ஒரு ராயலாக வெஸ்டர்ன் ஸ்டைலில் பார்க்குறோம். இதை போய் ஆவாரம் பூவா, நாவல் பழ கொட்டையா அப்படின்னு ஏன் அதை நம்ம கேவலம் பார்க்கணும்? அப்படி நம்ம பார்க்க வேண்டாம். சாதாரண டீ குடிக்கிறதுக்கு பதிலாக பால் ஊற்றாமல் ஆவாரம் போட்டுக்கிடுங்க. சாதாரண காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக பால் ஊற்றாமல் நாவல் பழ கொட்டையை கொதிக்க வச்சு தண்ணியில் வடிகட்டி குடிங்க. அது பாட்டுக்கு அதோட வேலையை பார்த்துட்டே இருக்கும். இதனால் எதுவும் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சதுனால இந்த சைடு எஃபெக்ட்டும் இல்லை. உங்களுக்கு எதுவும் சைடு எஃபெக்ட்ஸ் இதனால் ஏற்படும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, 11 o'clock செஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்தது லஞ்ச் நல்லா சாப்பிட்டுங்க. ஏன்னா லஞ்சில் நம்ம மாப்பிள்ளை சம்பா அரிசி, கருப்பு கவுனி அரிசிலாம் சாப்பிட சொன்னோம்னா வெறுத்து போயிடுறாங்க. அதெல்லாம் சாப்பிட்டா இதை சாப்பிட்ட மாதிரியே இல்லை, மெல்லவே முடியல. ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஊற வச்சு சாப்பிட்டாலும் சாப்பிட்ட ஃபீலிங்கே இல்லைங்கிறாங்க. அதனால் லஞ்ச் மட்டும் நல்லா சாப்பிடுங்க. ஆனால் 2 காய்கறிகள் சேர்த்துங்க. அதில் ஒரு காய்கறி முக்கியமாக கீரையாக இருக்கணும், இன்னொன்று ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய காய்கறியாக இருக்கணும். பீன்ஸ், கொண்டக்கடலை, சுண்டல் அது மாதிரி சாப்பிட்லாம். கேரட் சாப்பிட்லாம், பீட்ரூட் சாப்பிட்லாம். இதெல்லாம் சுகர் உள்ளவங்க சாப்பிட்டா சுகர் ஏறிடுமோ நிறைய பேர் நினைப்பாங்க. அவ்வளோலாம் பெருசாக ஏறாது. கிழங்கு வகைகள் மட்டும்தான் நம்ம அவாய்ட் பண்ணணும். உருளைக்கிழங்கு, மரவள்ளிக்கிழங்கு இதெல்லாம் தான் அவாய்ட் பண்ணணும். கருணைக்கிழங்கு கூட சாப்பிட்லாம். கேரட், பீட்ரூட்லாம் அளவாக சாப்பிட்லாம். அதனால் ஒன்றும் பெரிய லெவலில் சுகர் லெவல் ஸ்பைக் ஆகாது. அசைவம் சாப்பிட்றவங்க தாராளமாக முட்டை சாப்பிட்லாம், மீன் சாப்பிட்லாம், சிக்கன் சாப்பிட்லாம். அதெல்லாம் எண்ணெயில் போட்டு ரொம்ப வறுக்காமல் குழம்பு மீன், குழம்பு சிக்கன் அந்த மாதிரி சாப்பிட்டுங்க. ஸோ மதியம் ஒரு நேரம் ரைஸ் திருப்தியாக சாப்பிடுங்க. ஆனால் காய்கறிகள், ஃபைபர்ஸ் கண்டென்ட்டை அதிகமாக சேர்த்துங்க. ஓகே, அடுத்தது 4 o'clock ஸ்நாக்ஸ்க்கு வருவோம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேருக்கு HbA1c குறையாமல் ஏறிக்கிட்டே போகிறதுக்கு இந்த காரணம் தான். சாயந்தரம் 4 மணிக்கு நேராக போய் கடையில் நின்று வடை, பஜ்ஜி, சமோசான்னு சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா, பயங்கர ஜங்க். அது அவங்க எரிச்ச எண்ணெயிலே செய்கிறது. கண்டிப்பாக சுகர் லெவல்ஸும் ரைஸ் ஆகிடும், கொலஸ்ட்ரால் லெவல்ஸும் ரைஸ் ஆகிடும், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸும் ஃபார்ம் ஆகிடும். அதனால் அந்த ஈவினிங் 4 o'clock ஸ்நாக்ஸை மட்டும் நீங்கள் எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. எல்லா ஊர்லேயுமே நம்மாழ்வார் ஐயாவோட படத்தை போட்டு இயற்கை உணவகம் திறந்துருக்காங்க. அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு நவதானிய சுண்டல் அதெல்லாம் கிடைக்கும். அதை ட்ரை பண்ணலாம், நல்லது, குட் ஃபார் ஹெல்த். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ப்ரோட்டீன்ஸ் உள்ள ஸ்நாக்ஸாக சாப்பிடுங்க. புரதச்சத்து மிகுந்த ப்ரோட்டீன்ஸ் அதிகம் உள்ள ஸ்நாக்ஸாக ஈவினிங் ஸ்நாக்ஸ் எடுத்துங்க. அடுத்தது டின்னர் 7 o'clock, அட் தி மேக்ஸ் 7:30. அதுக்கு மேலே சாப்பிடாதீங்க. 7 to 7:30 சாப்பிட்டு முடிச்சிருங்க. ரொம்ப ஒபிஸாக இருக்கிறவங்க, வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வெஜிடபிள் சாலட், ஃப்ரூட் சாலட் சாப்பிட்ருங்க. வெஜிடபிள் சாலட் அப்படின்னா கேரட், வெள்ளேரி பிஞ்சு, பர்பிள் கேபேஜ் இதெல்லாம் கட் பண்ணி அதில் கொஞ்சம் லெமன் போட்டு, பிளாக் சால்ட், சாட் மசாலா இதெல்லாம் போட்டு ஒரு பவுல் ஃபுல்லாக சாப்பிட்ருங்க. ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக மென்று சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபுல்னஸ் கிடைக்கும். நைட்டும் நல்லா தூக்கமும் வரும், சுகர் லெவல்ஸும் ஸ்பைக் ஆகாது. இரவு உணவு சாலட் தான் பெஸ்ட். இல்லை ஃப்ரூட் சாலட் சாப்பிட்ணும் அப்படின்னா ஆப்பிள் சாப்பிட்லாம், கொய்யாப்பழம் சாப்பிட்லாம், பப்பாளி கொஞ்சம் அளவோட சாப்பிட்லாம், அதோட நெல்லிக்காய் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சுகர் உள்ளவங்க தாராளமாக சாப்பிட்லாம். வாழைப்பழம், மாம்பழம், பலாப்பழம் இது 3ம் டோட்டலாக அவாய்ட் பண்ணணும். 7:30 டின்னர் முடிச்சிடும். அப்போ 8:30 மணி 9 மணிக்கு பசிக்குமே, என்ன பண்ணலாம்? இது ஒரு முக்கியமான கேள்வி. அந்த டைமில் பால் குடிக்கலாம். பாலில் சுகர் ஃப்ரீ பவுடர்ஸ் நிறைய நல்ல நல்ல பிராண்ட்ஸ்லாம் இருக்குது. ப்ரோட்டீன் பவுடர்ஸ் சுகர் ஃப்ரீயாக இருக்குது. சுகர் லெவல் ஸ்பைக் ஆகாமல் அந்த கர்வை ஃப்ளாட்டாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி ரிசர்ச் பண்ண நல்ல ப்ரோட்டீன் பிராண்ட்ஸ்லாம் இருக்குது. அதை பார்த்து வாங்கி குடிக்கலாம். இல்லை பால் வேண்டாம் அப்படிங்கிறவங்க ஆஸ் யூஸ்வல் பிளாக் காஃபி, க்ரீன் டீ அது மாதிரி கூட குடிச்சிடலாம். 0 calorie ட்ரிங்க்ஸாக குடிச்சிக்கலாம். ஈவினிங் 7 o'clockலேருந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் 9 o'clock வரைக்கும் எதுவுமே சாப்பிடாதீங்க. 14 hours 15 hours ஃபாஸ்டிங் இருங்க. ஃபாஸ்டிங் டஸ் வண்டர்ஸ். ஃபாஸ்டிங் இஸ் ஹீலிங். ஃபாஸ்டிங்கில் இருக்கும்போது நம்ம உடம்புல உள்ள நல்ல அணுக்கள் தேவையில்லாத கெட்ட அணுக்களை சாப்பிட்ரும். ஸோ லாங் டர்மாக பார்த்தோம்னா நமக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் குறையும், டேப்லெட்ஸோட அளவை நம்ம கண்டிப்பாக குறைக்க முடியும். இவ்வளோ தான் சீக்ரெட். டயபெட்டிஸ் ரிவர்சல் ப்ரோக்ராம்லாம் போட்டு இந்த ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணணுமா, 5000 ரூபா கட்டுங்க, 2000 ரூபா கட்டுங்க அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, இவ்வளோ தான் விஷயம். அதை நான் உங்களுக்கு இப்போ ஃப்ரீயாகவே சொல்லிட்டேன். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இதை ஃபாலோ பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. வேறு எதுவும் நான் மிஸ் பண்ணியிருந்தாலும் சொல்லுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். டேக் கேர், பை பாய்.